வணக்கம். டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்ட் திவ்யாங் சக்தி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திவ்யாங் சக்தி அப்படிங்கிற திட்டத்தை யாரு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதுக்காகனா நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு பஸ்ல வந்து ஃப்ரீ டிராவல் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு தான் வந்து திவ்யாங் சக்தி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது, in which year was the central sector scheme for the formation and promotion of 10,000 farmer producer organizations launched அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10,000 உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை உருவாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்குமான மத்திய துறை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் 10,000 உருவாக்கணும், அதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த திட்டம் பிப்ரவரி 2020 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ in which district was India's 10,000th farmer producer organization registered? ஸோ அந்த எஃபிஓ 10,000 எஃபிஓக்களை உருவாக்கி ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த திட்டம் பிப்ரவரி 2020 ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த திட்டத்துக்கு கீழே இப்ப பாத்தீங்கன்னா 10,000 எஃபிஓக்களை உருவாக்கிட்டாங்க. அதுல 10,000வது எஃபிஓ எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க எங்க வந்திருக்கு அப்படின்னா, பீகார்ல இருக்கக்கூடிய ககாரியா அப்படிங்கிற பிளேஸ்ல வந்திருக்கு. சரியா? முக்கியமான ஒரு திட்டம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, which organization presents the initiative of the year award to the RBI? ஸோ ஆர்பிஐக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் ஆஃப் த இயர் அவார்டு அப்படிங்கறத யார் வழங்கியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் பேங்கிங் லண்டன் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் தான். ஸோ ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸுமே வந்து அவங்களோட அந்த நெட்வொர்க் டொமைன் வந்து bank.in அப்படின்னு சொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஒரு ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சைபர் செக்யூரிட்டி அந்த காரணத்துக்காக, சைபர் ஃப்ராட் எல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. ஸோ அந்த இனிஷியேட்டிவ்காக தான் இவங்களுக்கு சென்ட்ரல் பேங்கிங் லண்டன் இனிஷியேட்டிவ் ஆஃப் த இயர் அவார்டு வந்து வழங்கியிருக்காங்க. லாஸ்டா, இன்டர்நேஷனல் பை டே. பை அப்படிங்கறத நம்ம இப்படி படிச்சிருப்போம். ஓகேவா? அதனுடைய வேல்யூ என்ன? 3.14. அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா மந்த்தை ஃபர்ஸ்ட் போடுவாங்க, டேட்டை இந்த மாதிரி போடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3.14ங்கிறது இதே மாதிரி இருக்கா? அதனாலதான் மார்ச் 14 வந்து இன்டர்நேஷனல் பை டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.